ரீசனாக என்னோட லேண்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, என் டாக்குமெண்ட்டில் என் நேமோட சேர்த்து இன்னொருத்தங்க நேமும் மிஸ்டேக்குன்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவங்க இதுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க, அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாலும் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் கேட்டு தலையே சுற்றிருச்சு. ஏன்பா இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நாங்களும் யூஸ் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வீட்டுக்கு வந்து நான் அதை கொஞ்சம் பின்னாடி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நிஜமாவே இது கஷ்டமா, நிஜமாவே இது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா லேண்ட் டாக்குமெண்ட்ஸுமே பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜிக்குள்ள இருக்குது. இது அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த ப்ராசஸ் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன் ஸ்பெசிஃபிக்காக பிளாக் செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை இந்த லேண்ட் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி கேசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 35,000லேருந்து 50,000 கேசஸ் வர ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மொத்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸையும் தூக்கி இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியில் வச்சுட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான எம்என்சிஸ், ஐடி கம்பெனிஸ், மெடிக்கல் காலேஜஸ், பேங்க்ஸ் எல்லாருமே இந்த பிளாக் செயின்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதில் என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த ஏஐஎம்எல்க்கு நடுக்குள்ள இந்த பிளாக் செயின் மாட்டிக்கிட்டு ஒரு அன்சங் ஹீரோவாகவே இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கக்கூடாது, இவங்களை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இன்னைக்கு. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சைக்கிள் செயினை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த சைக்கிள் செயினில் நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு குட்டி குட்டி பார்ட்டையும் நம்ம ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் எல்லாத்துலேயுமே நம்மளால் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தவங்க பணம் அனுப்புகிறாங்க, அந்த பணம் அனுப்புகிறாங்களே அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பிளாக்லேயும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க எனக்கு ஒரு 10 rupees சென்ட் பண்ணுறாங்க. ஸோ 10 rupees சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 10 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்ல நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொருத்தங்க எனக்கு 20 rupees அனுப்புகிறாங்க. இப்போ 20 rupees அனுப்பும்போது இந்த 20 rupees கொண்டு வந்து நான் இந்த பிளாக்லேயே ஸ்டோர் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த பிளாக்ல ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ 10 + 20 இப்போ டோட்டலாக என் அக்கௌண்ட்டில் 30 இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொருத்தங்க ஒரு 30 rupees அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த 30 கொண்டு வந்து இன்னொரு புது பிளாக்ல இப்படி ஆட் பண்ணுவேன். ஸோ 10 + 20 30, 30 + 30 60 ஆகிடும். இந்த மாதிரி வர்ற ஒரு டிரான்சாக்ஷனையும் ஒரு புது பிளாக்ல நான் அப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போவேன். இந்த பிளாக்ல நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இதை நான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணனா கூட என்னால் பிரேக் பண்ண முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்ல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை எடிட்டோ டெலிட்டோ இல்லை எந்த வகையான மாடிஃபிகேஷன்ஸோ பண்ண முடியாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் கூட அது ஒரு தனி பிளாக்ல இங்கே புதுசாக தான் ஸ்டோர் ஆகும். இந்த ப்ரீவியஸ் பிளாக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ அதே ப்ராசஸை கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹெல்ப்போட பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளாக் செயின். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க 10 ரூபாய் அனுப்புனாங்க இல்லையா, அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க 20 rupees அனுப்புனாங்களே அதை இன்னொரு டாக்குமெண்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க 30 rupees அனுப்புனாங்களே அதை இன்னொரு டாக்குமெண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட டாப்பில், அதாவது ஹெட்டரில் ஒரு லாக் ஒன்று செட் பண்ணுவாங்க. இந்த லாக்கோட பேர் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் ஃபீல்ட்ஸ், நம்பர் தியரி, ப்ராபபிலிட்டி அப்படின்னு எக்கச்சக்கமான மேத்தமெட்டிக்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டான இன்புட்டை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லாக் ஓப்பன் ஆகும். பட் அது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கரமான கஷ்டமான ஃபங்க்ஷன். ஸோ இது கரெக்டான இன்புட்டை கொடுத்து யாருனாலையும் இந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ண வைக்க முடியாது. ஸோ இந்த பிளாக்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை யார் நினைச்சாலும் எடிட்டோ டெலிட்டோ பண்ணவே முடியாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் இன்னொருத்தங்க எனக்கு ஒரு 50 ரூபா அனுப்புறாங்கன்னா கூட அந்த டிரான்சாக்ஷன் தனியாக ஒரு பிளாக்ல தான் ஸ்டோர் ஆகும். அதாவது தனியாக ஒரு டாக்குமெண்ட்ல தான் ஸ்டோர் ஆகுமே தவிர அந்த ப்ரீவியஸாக இருக்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ரிமூவ் ஆகாது. ஸோ இதனால தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ பொதுவாகவே இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லேண்ட் டாக்குமெண்ட் இஷ்யூ, அதுக்கு வரலாம். ஒரு காலத்தில் இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மேனுவலாக தான் இருந்துச்சு. அதாவது இந்த பட்டா நம்பர், சர்வே நம்பர் அண்ட் லேண்டோட மெஷர்மெண்ட் இது எல்லாத்தையும் ஒரு தாசில்தாரோ விஓஓ எழுதி கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுப்பாங்க. இதை ஃபேக்காக ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதனால லேண்ட் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி கேஸும் எக்கச்சக்கமாக அதிகமாகிட்டே போணுச்சு. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக எல்லா லேண்ட் டாக்குமெண்ட்டையும் டிஜிட்டலைஸாக மாற்றினாங்க. ஸ்டில் அந்த பிரச்சனை மட்டும் குறையலை. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மேனுவலாக இருந்ததை மேனுவலாக எடிட் பண்ணாங்க. இப்போது கம்ப்யூட்டரில் இருக்கிறத கம்ப்யூட்டர் மூலமாகவே எடிட் பண்ணி ஃபேக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கல. அதனால என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மொத்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸையும் தூக்கி இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜிக்குள்ள வச்சுட்டாங்க.
ஸோ பிளாக் செயினுக்குள்ளே வச்சுட்டா என்ன ஆகும்? உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை யாருனாலும் எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. தடங்களுக்கு மன்னிக்கவும், ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நீங்கள் டெக் அண்ட் ஐடி ஜாப்ஸ்க்கு போக தேவைப்படுற பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆரம்பித்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்னு இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸை தமிழில் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி குவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த குவி ஆப்பில் நான் சொன்ன கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இருக்க கோட் கட்டா யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்க ஒரு ப்ரீமியம் கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அவங்க நினச்ச மாதிரி அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இன்னைய வர சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்டே ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் லேண்டோட டாக்குமெண்ட்டை ஒரு பிளாக் செயின்குள்ளே வச்சுருவாங்க. ஒன்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை யாராலையும் மாடிஃபை பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த லேண்டை நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க அப்படின்னா அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு புது பிளாக்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். உங்கள் பழைய பிளாக் அப்படியே தான் இருக்கும். ஒரு புது பிளாக் கிரியேட் ஆகி அந்த புது பிளாக்ல அந்த புது ஓனர் நேமோட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி ஒரு சேலும் நடக்கும்போது ஒரு புது பிளாக்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வழியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிளாக் செயினுக்குள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்போதும் செக்யூராக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த பிளாக் செயினில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு பிரைப் பண்ணி யாராச்சும் இதை பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அங்கேயும் ஒரு செக் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பிளாக் செயின் ஒரே ஒரு சர்வரில் மட்டும் இருக்காது. எக்கச்சக்கமான சர்வர்ஸில் இதோட காப்பீஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு பிரைப் பண்ணி அதில் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கூட அது ஒரே ஒரு சர்வரில் இருக்க பிளாக் செயினை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கும். பாக்கி எல்லா பிளாக் செயின்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பிளாக் செயின்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பிளாக் செயின் மட்டும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கி நடக்கிற பல லேண்ட் ஃபோர்ஜரி கேசஸை ஈஸியாக மாற்றுறதுக்கு காரணம் இந்த பிளாக் செயினும். ஸோ ஃபார் இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் பிளாக் செயினுக்குள்ளே இருக்குது. பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நம்ம பர்த் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாமே பிளாக் செயினுக்குள்ளே போக போகுது. ஸோ தட் ஃபியூச்சரில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு டேட்டா அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு தங்கத்துக்கு நிகரானது. ஸோ அதை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எக்கச்சக்கமான எம்என்சி கம்பெனிஸ் அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இந்த பிளாக் செயின் டெவலப்பருக்கான டிமாண்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இப்படி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இதை டெவலப் பண்ணுற டெவலப்பரோட சேலரி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு பிளாக் செயின் டெவலப்பரோட நார்மல் சேலரி 13 lakhsலேருந்து 18 lakhs வரை இருக்குது. இது ஒரு நார்மல் எம்என்சி கம்பெனியில் சொல்கிறேன். பட் பிளாக் செயினை மட்டுமே டெவலப் பண்ணுற நிறைய பிளாக் செயின் கம்பெனிஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. கான்சிஸில் ஒரு பிளாக் செயின் டெவலப்பரோட சேலரி 80 lakhsலேருந்து 1 crore வரை இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஏஐ அண்ட் எம்எலுக்கு மட்டும்தான் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பிளாக் செயின் மாதிரியான எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ்க்கும் இங்கே ஸ்கோப் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் சிஎஸ்ஐடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிளாக் செயின் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை தைரியமாக எடுத்து படிங்க. கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி தெரியாத டெக்னாலஜிஸ் அண்ட் அன்சங் டெக்னாலஜிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.